நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் தாயும் தகப்பனும் வெளியூரிலிருந்து என்னை பார்ப்பதற்காக, வெளி மாநிலத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காக சென்னை அலுவலகத்தில் வந்திருந்த தாய் தகப்பன் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை முன்வைத்தார்கள். அந்த மகனுடைய ஜாதகம் பாருங்களேன், மிதுன லக்னத்திலே அந்த குழந்தை பிறந்திருந்தது. வயது நடைமுறையில் அந்த தம்பிக்கு 12 வயது, பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தை. என் பையன் பள்ளியில் படிக்கிறாங்க ஐயா, மார்க் எவ்வளோங்க ஐயா, எப்படி ஐயா இருப்பான்னு சொல்லி தான் அந்த பெண் என் இடத்துல கேட்டாங்க. கேட்ட உடனே, பள்ளியிலெல்லாம் படிக்கிறது இருக்கட்டும்மா, இந்த பையனுக்கு கடந்த 7 மாதத்திற்கு முன்னால் ஒரு கண்டாதி பீரியடு தொடங்கிச்சு, மரண கண்டத்துக்கு உண்டான நேரம் நடக்குது. நீங்கள் என்ன என் பையன் படிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுவும் உல்லாசமான நீர்வீழ்ச்சி தாடங்கள் சம்மந்தமான இடத்துல போகும்போது இவனுக்கு கண்டத்தை கொடுத்துருமா? அந்த டைம் 7 மாதம் 13 நாள் ஆகுது. ஏன்னா அந்த தம்பி பிறந்தது மிதுன லக்னம், குருவும் சுக்கனும் இணைப்பாக பிறந்திருக்கிறார். சந்திரனும் சனியும் புதனும் அமரப்பட்டிருக்கு. 6-12 சந்திரன் சனி இந்த ஜாதகத்தில். அது மட்டும் அல்லாமல் இவருக்கு குருவும் சங்கமித்திருக்கிறது. அதுவும் 6-12 குற்றவையில். 3ஆம் இடம் தேகத்துக்கு 2 மாரங்கள் சங்கமித்திருக்கிறது. 7 மாதத்திற்கு முன்னால் இவருக்கு விபத்து கண்டத்தை கொடுத்தது. அது என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால், உங்கள் பையன் படிக்கிறான்னு சொல்கிறீங்களே, கல்விக்கு உண்டான அமைப்பு இல்லை, கண்டத்துக்கு உண்டான அமைப்புன்னா தாயின் தகப்பனும் விழிபிதுங்கி பார்த்து கொள்கிறாள் கண்ணீரும் கம்பளைத்தோட. ஐயா, நாங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் சொன்னையா, இந்த குழந்தை இறந்துட்டாங்க ஐயா 7 மாதத்துக்கு முன்னாடி. எப்படிம்மான்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்களே உல்லாசமான இடத்துக்கு போனால், தாடகங்கள் சம்மந்தமான இடங்கள்லாம் போனால் நீரால குற்றம்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தான் என் பையனுக்கு நீரால தான் குற்றம். நான் தாடகங்கள் சம்மந்தமான உல்லாசமான இடத்துக்கு தான் போனோம். போன இடத்துல நாங்கள் ரூமில் தங்கி இருக்கிறோம், லாட்ஜில். எனக்கு பையன் 1 பொண்ணு 1. பையனுக்கு 12 வயசு நடக்குது நடைமுறையில். இப்போ பாருங்கள், பொண்ணுக்கு 8 வயசு நடக்குது. அப்போ 3 நாள் லாட்ஜில் தங்கியிருந்தனால அந்த துணியெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, நனைஞ்சிருந்து துவைச்சிட்டு ரூமில் போட்டால் புழுங்கல் வாடை வருமேன்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய், நான் மொட்டை மாடியில் கொண்டு போய் காயப்படுறதுக்காக போகும்போது, என் பையனும் என்னுடைய குழந்தை 2 பொண்ணும் மேலே எனக்கு துணையாக வந்தாங்க. மாடியில் ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே இரவு சாயிற நேரத்தில் மாடியில் போயிருந்த நேரத்தில் அந்த பையன் என்ன பண்ணால், குழந்தைகள் பார்த்தோன்னா பைப் லைன்லாம் நிறைய போச்சு மாடியில். அது சுடுதண்ணி பைப் லைன். அந்த லைனில் ஏறி என் குழந்தைகள் விளையாண்டுட்டு இருந்து, நான் கவனக்குறைவாக துணியை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தனால கவனிக்கலை. மேலே ஏறி என்னுடைய மூத்த மகனும் விளையாடும் பொழுது அந்த பைப் டேமேஜாக இருந்திருக்கும், வெடித்து அந்த பாயில் சுடுதண்ணியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த பாயில் தண்ணியெல்லாம் என் குழந்தை மேலே பட்டு ரொம்ப கண்ணு முன்னாடி சித்திரவதைக்கு ஆளாகி மருத்துவ சிகிச்சையில் மேற்கொண்டு 2 நாள் கடந்து என் பையன் உயிர் பிரிஞ்சிட்டான் ஐயா. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்தது. அதுக்கு எதுக்காகமா நீ இறந்த ஜாதகத்தை கொடுத்த அப்படின்னு கேட்டேன். உங்களை சோதிக்கிறதுக்காக நான் கொடுக்கல ஐயா, ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, அவர் தெளிவாக சொல்லுவார். அதன் பின்னர் ஏற்கனவே ஒரே இன்ஸ்டன்ட் இதே மாதிரி நடந்திருக்குது, அதை நீங்கள் சொல்லி அப்படியே நடந்தது. இவர்கிட்ட போய் தகுந்த சொல்யூஷன் கிடைக்கும். என்ன சொல்யூஷன் கேட்க வர்ற? இறந்த ஜாதகத்துக்கு மீண்டும் என் குழந்தையே எனக்கு பிறப்பான ஐயா. இறக்கிறதுக்கு 1 நாளுக்கு முன்னாடி 2 நாள் அட்மிட்டில் இருந்தோம். என் பையன் என்கிட்ட, அம்மா நான் பிழைக்க மாட்டேம்மா, உடம்பெல்லாம் ரணமாக வலிக்குதும்மா, மீண்டும் நான் உனக்கு குழந்தையா பிறப்பன்னு ஒரு வார்த்தை ஆசிரியர் வாக்கு மாதிரி சொன்னாயா. அது மாதிரி என் குழந்தை எனக்கு மீண்டும் பிறப்பானாயா. நான் இன்னும் ஆப்ரேஷன்லாம் பண்ணலை, 2 குழந்தை பிறந்து, அதுக்கு பாக்கியம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு தான் அந்த தாய் வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த சகோதரி ஜாதகம், இந்த இளைய குழந்தை அஸ்ரான்ற அந்த குழந்தை இருக்குது பாருங்கள், அந்த ஜாதகத்தை பார்க்குறேன். முதலாவதாக கிரகத்தினுடைய அந்த பொண்ணுக்கும் சுடுதண்ணி ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி இந்த தோலெல்லாம் ரொம்ப பழுதாகி கிட்டத்தட்ட 1 வாரம் பெட் ரெஸ்ட் இருந்து அது ரெக்கவர் ஆகிட்டாங்க. அந்த ஜாதகம் பாருங்கள். ஏன் இவர்களுக்கு இந்த குற்றம் நடந்தது? அந்த பொண்ணு பிறந்தது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கு. அப்போது 6/11/2014 பெங்களூரில் பிறந்த குழந்தை. அப்போ கன்னியா லக்னத்துக்கு முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை சொல்கிறேன். ராசி பாருங்கள், மேச ராசி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். ஜனனகால இருப்பு 2 வருடம் 17 நாள் மட்டும் இருந்தது. அப்போ பிறக்கும் பொழுது முதல் திசை கேது திசை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு நடைமுறையில் சுக்கிர மகா திசையில் சூரிய புத்தி, அதாவது நடைமுறையில் முடிகிற ஓரத்தில் சந்திரன் என்ட்ரி, சூரியன் புத்தியில் தான் இந்த விபத்து நடந்தது 7 மாதம் 13 நாளுக்கு முன்னாடி.
அப்போது கன்னியா லக்னத்தில் கிரக அடைவு முதலாவதாக சொல்கிறேன். கன்னியா லக்னம் ராகு லக்னத்தில் 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் புதனும் அமரப்பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்துல பாருங்கள், கன்னிக்கு 3ல் விருச்சக மனையில் சனி அமர்ந்திருந்தது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் மாந்தியோட, 7ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் இடத்திலே சந்திரன் மேச மனையிலே, 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்திலே மாரக ஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறான். நடைமுறையில் இப்போ நடக்கிறது சுக்கிர திசையில் சூரிய புத்தி. அதைத்தான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவேன். கன்னியா லக்னத்திற்கு அந்த 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு மாரக ஸ்தானங்கள், கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள் என்று சொல்வதைப் போல, எப்படி 2ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த பரணி பாலராஜ் மாரகங்கிறாரு. ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கை கழுவி விட்டுறோம். அந்த ஆயுள் ஸ்தானம்ன்றது என்ன மடை? மேசமனையாக வரும் கன்னியா லக்னத்திற்கு. அந்த மேசமனைக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடம் மாரகம். எப்படி மாரகம்னா, மேசமனை என்பது ஆயுள் ஸ்தானம் சரராசியாக வரும். சரராசிக்கு 2ம் 7ம் மாரகங்கள். அப்போது சுக்கிரன் பாருங்கள் தசையை மாரக மரணத்திலேருந்து நடத்துகிறான். சூரியனும் அதே ஸ்தானத்தில் நடத்துது. சூரியன் தான் சுடுதண்ணிக்கு காரகதத்துவம் படைத்தவன். அந்த சூரியனும் மாரக ஸ்தானத்தில். அப்போது ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் தான் தேக சுகம்ன்றது. இந்த 3ஆம் இடத்திற்கு அந்த சனி பாருங்கள் அமர்ந்திருக்கிறது தவறு. ஏன் தவறு அப்படின்னு கேட்டால், அந்த 3ஆம் இடத்திற்கே அந்த சனி மாரகாதிபதியாக வருவான். 3ஆம் இடம் ஸ்திரம், ஸ்திரத்திற்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடம் மாரக கிரகங்கள். அப்போ அந்த சனி அங்கே அமர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்களேன், கரெக்டாக சுக்கிர திசையில் சூரிய புத்தியில் சுக்கிரனும் மாரகத்தில் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு 7ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு 2ல் சூரியனும் மறு மாரகத்தில் அழகாக அமர்ந்திருக்கிறதுனால இந்த சூரிய புத்தியில் இவர்களுக்கு இந்த பொண்ணுக்கு மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கணும். அதனால தான் போய் இந்த பைப்பில் ஏறி விளையாண்டு, அது நல்ல பைப்போ நல்லா இல்லாத பைப்போ இவர்களுக்கு நடக்க வேண்டும் என்பது விதிப்பயன். அதுவும் வெளி ஸ்தலங்களில் போனால் தான் இது நடக்கும், உள்ளே இருந்தால் நடக்காதுன்னு இந்த பையனுடைய ஜாதகத்தில். அப்போது இவருடைய அண்ணன் இறந்து விடுகிறான், இந்த சகோதரி தப்பிக்கிறார். காரணம் என்னவென்றால், சுக்கிர திசையில் சூரிய புத்தி கடைப்பகுதிக்கு வந்தது. அப்போ மீண்டும் இவர்களுக்கு எப்போ அந்த கண்டாதி உவாதையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த சுக்கிர திசையில் புதன் புத்தியில் பர்டிகுலராக இந்த வயசுலேருந்து இந்த வயசு உங்கள் குழந்தைய ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ 18 வயசு டு 20 வயசு வரலாம் மீண்டும் கண்டாதி உவாதைகளை கொடுக்கும், மரணத்தின் விளிம்பிக்கே செல்லுவாங்க. இதை நான் சொல்லும் பொழுது, இந்த அமெரிக்க யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் 2008 படிக்கும் காலத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எப்போன்னா, அந்த தாயும் தகப்பனும் என்னிடத்தில் நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடத்திற்கு முன்னால் என்னை பார்க்க 2011-12 வருடங்கள் இருக்கும். அப்போது ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகனுடைய ஜாதத்தை எடுத்து வந்தது இதே கன்னியா லக்னத்துக்கு. சுக்கிரன் இதே ஸ்தானத்தில் தான், இதே இடத்துல தான் புந்தி அமர்ந்திருக்கிறது. சுக்கிர திசையில் தான் அவருக்கு அந்த மாரக மரண கண்டத்தை ஏற்படுத்துச்சு. அதே போன்று உங்கள் மகளுக்கு 18 to 20 வயசு மீண்டும் கண்டாதி உவாதைகள். அதுவரையிலும் எந்த பயமும் இல்லை. அந்த கால தருணத்திலே மிகவும் குழந்தைய இந்த உல்லாசமான இடங்கள், நீர்வீழ்ச்சி, இந்த தாடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் தனியாக அனுப்புறதோ இல்லை டூர் ரீதியாக அனுப்புறதோ தவிர்க்க வேண்டும். 18லேருந்து டேட் வயசில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த புதன் புத்தி 2 வருஷம் 10 மாதம் வரையிலும் அதை குறித்து கொடுத்தேன். அப்போ என்ன உயிர் தப்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறனால தான் நீங்கள் பார்க்க வந்துட்டீங்க. 2வது, இந்த ஜாதகத்துக்கு குரு உச்ச பலத்தில் மாரகத்தில் இருந்தாலும் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் உடல் காரகன் ஸ்தானாதிபதி கெடலை. அதனால் சந்திரனுக்கு பாக்கியத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், சந்திரனுக்கு 4ஆம் பாவத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதும், அதனால் தப்பிக்கக்கூடிய, அதாவது விதிங்கிற ஸ்தானத்தில் ஸ்தான பலம் சாதகமாக இல்லை என்றாலும் மதி நின்ற ஸ்தானத்துக்கு கிரகங்கள் அம்சமாக அமர்ந்திருக்கிறதுனால அந்த சுக்கிர திசையில் புதன் புத்தியிலும் கடந்து வருவார்கள். அதே மீண்டும் எனக்கு ஒரு வாரிசு கிடைக்குமான்னு இந்த தாய் கேட்குறாங்க இல்லையா, அது 3ஆம் இடம்தான் வாரிசு ஸ்தானம். இந்த குழந்தைக்கு இளைய சகோதர ஸ்தானம். இந்த இளைய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் குரு வீட்டில் அமர்ந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் மீண்டும் உச்சத்தாரையில் இருப்பதனால இந்த குழந்தைக்கு மீண்டும் ஒரு சகோதரன் பிறக்கக்கூடிய அம்சம் இயற்கையாக இருக்கிறது. அந்த செவ்வாய் ஆண்மனையில் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வேண்டுமென்றால் பெண்மனையில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஸ்தானம், அந்த செவ்வாய் மீண்டும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பவனி வந்தனால
சுக்கிரனும் ஆண் மனையில் அமர்ந்திருக்கிறனால மீண்டும் ஒரு சகோதரன் பிறப்பான். ஐயா என் வயிற்றில் பாலை வாத்தா மாதிரி இருக்குதுங்க ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், இறந்த குழந்தையே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்கான்னு அவங்க கேட்டாங்க. மீண்டும் ஒரு ஆண் வாரிசு இந்த சகோதரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் உண்டுமா பாருங்கள். கொல்லாமல் கொன்றுவிடுமா கிரகங்கள். அப்போது ஒரு ஜாதகத்தில் மாரகத்தில் உள்ள கிரகம் மாரகத்தில் வரும் புத்தி வரும் காலத்தில் தான் மரணத்துக்கு சமமான கண்டங்களோ மரணத்துக்கு சமமான அவமானத்தையோ கொடுத்து அதன் மூலமா இவர்களை தப்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் உருவாக்குவதும் இங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு ஜாதகத்தை கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும். எந்த நேரத்தில் ஒரு பயணித்தால் ஒரு டூர் போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒரு டூர் போகும் பொழுது பிரச்சனை ஏற்படுமா, இல்லை வீட்டில் இருக்கும்போதோ வேறு ரூபத்தில் இருக்கும்போதோ சில துன்பங்கள் நேருமா நேராதா, எந்த காலத்தில் பகுத்து நம்ம வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது இந்த மாதிரி டூர் சம்மந்தமான அமைப்பில் போய் இடறி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் பாருங்கள் நீர்வீழ்ச்சியில் குற்றால தாடகத்தில் பாருங்கள் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்திகள் வருது இல்லையா. இந்த மாதிரி அவர்களுக்கு மாரக மரண கண்டம் இல்லாமல் நிச்சயமாக எத்தனையோ பேர்கள் அந்த இடத்துல குளிக்கிறாங்க. எல்லாரும் இறப்பது இல்லைங்களா, குறிப்பிட்ட பேர் இறக்குறாங்கன்னா அந்த மரணத்தினுடைய அம்சம் அந்த குறை வராமல் அவர்களுக்கு மரணம் எய்யாது. அதாவது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதைப் போல இங்கே எழுதப்பட்டதனுடைய நியதி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.